வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியா ஒன் பாட் வத்த குழம்பு ரைஸ் பண்ண போறோம். குக்கர்ல வச்சாலே வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடும். இது ஒரு பிரஞ்சாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு லஞ்சாவும் எடுத்துக்கலாம், இல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போறதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். நார்மலா நம்ம வத்த குழம்பு தனியா பண்ணி, சாதம் தனியா பண்ணி பசஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? அப்படி இல்லாம இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். அதே நேரம் டேஸ்ட்டும் வித்தியாசமா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஒன் பாட் வத்த குழம்பு ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஒன் பாட் வத்த குழம்பு ரைஸ் பண்றதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நல்லா ஊற வச்சு 4 டம்ளர் வர மாதிரி புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். மற்ற தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 1 2 உடைச்சு போட்டுக்கலாம். பருப்பு பாருங்க லேசா செவந்து வந்தாச்சு. நான் சுண்டக்காய் வத்தல் வச்சிருக்கேன். ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. ஒரு 7-8 வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் நம்ம அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுண்டக்காய் வத்தல் ஆட் பண்றேன். இது நல்லா கொஞ்சம் பொரியிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஏதாவது காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிப்போம். இதுக்கு பதிலாக நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம், இல்லை பரங்கிக்காய் போடலாம், அவரைக்காய். அது மாதிரி எப்பயுமே வத்த குழம்புல என்ன காய்கறி நம்ம சேர்ப்போமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். காய்கறியும் போடாம வெங்காயமும் போடாம சும்மா தாளிச்சு கூட நம்ம இதை பண்ணலாம். அதுவுமே நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்றேன். நீங்க வத்த குழம்பு பொடி வச்சிருக்கீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மல்லித்தூள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். இல்ல குழம்பு மிளகாய் தூள் எது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே போட்டுக்கலாம். இதை லேசா ஒரு தடவை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண புளி தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் திறந்துடலாம். இப்படி மேலே இப்படி தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இது சூடு ஆறும்போது நல்லா இறுகிடும். இந்த புளி தண்ணி தானே, அதெல்லாம் நல்லா திக்காயிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் தாராளமாக இப்படி எடுத்துகிட்டு போகலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம். இது ஆப்ஷனல். ஆனால் வத்த குழம்புல எப்பவுமே கொஞ்சம் வெல்லம் சேர்த்தோன்னா இந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், நல்லா இருக்கும். 1 பாட் வத்த குழம்பு சாதத்தை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1 பாட் வத்த குழம்பு சாதம் சர்விங்க்கு ரெடி. அப்பளம் தொட்டு சாப்பிடலாம். சுட்டப்பளம் இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்லை ஏதாவது ஃப்ரை. இப்போ நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையோட சர்வ் பண்ண போறேன். இல்லை சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இந்த மாதிரி நமக்கு என்ன காய் பிடிக்குமோ அதோட நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்ததோட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா இறுகி கெட்டி ஆயிடும். லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க சாப்பிடும்போது பர்ஃபெக்டா இருக்கும். வாங்க வத்த குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க இந்த சாதம் நல்லா இறுகிடுச்சு. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு பாருங்க. அட்டகாசமா இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கு. இந்த சின்ன வெங்காய வாசனை, இந்த சுண்டைக்காய் கொஞ்சமா போட்டா கூட அதோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையா இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கு. டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டா வெளியில எங்கேயாவது நம்ம கிளம்பணும், சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா கூட இந்த ஒரு ரைஸ் நம்ம பண்ணிட்டு இந்த சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஏதாவது வத்தல் பொரிச்சிக்கலாம், இல்லை சிப்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கினா கூட தொட்டு சாப்பிட்டுடலாம். அருமையா இருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.